கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த சூப்பர் 8 நடக்க போகுது. இந்த சூப்பர் 8 2 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. குரூப் 1, குரூப் 2. ஆக்சுவலா இது வரைக்கும் இருந்த ஸ்டேஜ்ல எப்படி இருந்தது அப்படின்னா 4 குரூப்பா இருந்தது. A, B, C, D அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல எல்லா மேட்சும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய 8 டீமை 2 குரூப்பா பிரிப்பாங்க. அதுதான் குரூப் 1, குரூப் 2 அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதை நீங்க A, B இல்ல எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மொத்தத்துல 2 குரூப் இருக்கு, 8 டீம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய குரூப்ல என்னென்ன டீம் இருக்காங்க, இந்தியாவுக்கு மேட்சஸ் எல்லாம் எப்போ, அட் த சேம் டைம் ஆப்போசிட் குரூப்ல என்னென்ன டீம் இருக்காங்க, அவங்களுக்கு மேட்சஸ் எல்லாம் எப்போ, செமி ஃபைனல் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம பேசி ஆகணுங்க. ஸோ நியூயார்க்கில் வந்துட்டு முதல் 3 மேட்ச் அப்படிங்கிறது நடந்துச்சு. சின்ன சின்ன தடுமாற்றம் பார்த்தோம், நிறைய தடுமாற்றம் பேட்டிங்ல பார்த்தோம். பட் இருந்தாலும் பவுலிங்ல செமையா பண்ணாங்க. உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். ஹர்ஷ்தீப் முதல் கொண்டு, பும்ரா முதல் கொண்டு கிடைக்கிற எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணி நல்லா பண்ணாங்க. ஸோ மேலுமே சூப்பரான ஒரு பவுலிங் யூனிட்டா கொஞ்சம் தெரியுறாங்க அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ எனிவே அந்த நியூயார்க் கிரவுண்டை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அப்படியே சுக்குநூறா நொறுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னு தெரியலைங்க. அண்ட் ஸ்டேடியமும் மாற்றி கட்ட போறாங்களா இல்லை அடுத்த வருஷம் தானே, ஸோ எப்போ இங்கே வரப்போறாங்க, ஒலிம்பிக் இது நடக்க போகும்போது, ஸோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இந்த இடத்துல தான் ஸ்டேடியம் வரணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக கட்டுவாங்க. ஸோ இப்போதைக்கு அது என்ன பிளான் அப்படின்னு தெரியல. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளா 3 மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு மேட்ச் இருக்கு. அதை பத்தி நம்ம பேசவே வேணாம். அது ஜெயிச்சாலும் தோத்தாலும் நோ யூஸ் தான். இந்தியன் டீம் அவங்க பொசிஷனை சீல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இந்தியா இருக்காங்க. செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா இருக்காங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். ஸோ ஈஸியாக குவாலிஃபை ஆயிட்டாங்க, 3ல 3 வின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆடுற கிரிக்கெட் வேற லெவலுங்க. லாஸ்ட் 5 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கிரிக்கெட் வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏசியாவில் நம்பர் 2 பொசிஷன் இவங்க வந்துருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஏசியன் டீம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்மளுடைய இந்தியா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இப்படிங்கிற லிஸ்ட்ல ஆப்கானிஸ்தானும் உள்ள வந்துட்டாங்க. அவங்களும் ஒரு நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கறத ஆடிட்டு இருக்காங்க. இப்போ செகண்ட் பொசிஷன் நம்பர் 1 இந்தியா தான். அந்த செகண்ட் பொசிஷன் பாகிஸ்தானா, ஸ்ரீலங்காவா, பங்களாதேஷான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் பிடிச்சிருவாங்க போல. அந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்ககிட்ட இருந்துட்டு இருக்க ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட். அவங்களுடைய ஸ்பின் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த். ஒரு ரஷீத் கான், ஒரு நூர் அகமது, ஒரு முகமது நபி அந்த மாதிரியான ஒரு பவுலர், அண்ட் ஃபரூகி மாதிரியான ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர், அண்ட் நவீன் உலக் அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஸ்குவாடுங்க. எக்ஸ்ட்ரானரி பவுலிங் யூனிட் அண்ட் பேட்டிங் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ரஹமதுல்லா குர்பாஸ் வந்துட்டு இந்த டீமுடைய நட்சத்திர நாயகனா உருமாறிட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்களுடைய மிடில் ஆர்டரும் செமையா இருக்கு. ரஷீத் கான் வரைக்கும் பேட்டிங் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்டா, ஆப்கானிஸ்தான் ஒரு தரமான சைடா உருவாகிட்டான்னு சொன்னோம். ஒரு சின்ன அப்செட் என்ன அப்படின்னா, போன தடவை இதே கேட்சை அவங்க எடுத்திருந்தாங்க, அதாவது மேக்ஸ்வெல்லுடைய கேட்சை எடுத்திருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஜெயிச்சு குவாலிஃபை ஆகி போன தடவை ஒரு அப்செட்டை கிரியேட் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த கேட்ச் விட்டதுனால மனுஷன் ஒத்த காலை வச்சுட்டு 200 அடிச்சிடுவாரு. ஸோ அதனால அவங்க லாஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று மட்டும்தான் மைனஸே தவிர மற்றபடி லாஸ்ட் 5 இயர்ஸ்ல செமையா பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தான், பாராட்டியே ஆகணும். அதை தாண்டி இந்தியாவுடைய குரூப்ல கடைசியா இருக்கக்கூடிய டீம் யாரு அப்படின்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. அந்த இடத்துக்கு 2 டீம் தான் வர போறாங்க. ஒன்னு நெதர்லாந்து வரணும், இல்ல பங்களாதேஷ் வரணும். ஸோ மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெட் ரேட்ல கால்குலேட் பண்ணி வின்னிங் யார் பண்றாங்களோ அதை பொறுத்து அந்த இடத்துல வந்துட்டு பிளேஸ் சீல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. இப்போதைக்கு குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், இல்ல பங்களாதேஷ், இல்ல நெதர்லாந்து 4வது இடத்துக்கு வருவாங்க. மொத்தம் 4 டீம் இருக்கு. ஓகேவா? இது குரூப் 1. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ செம்மையா குவாலிஃபை ஆனாங்கன்னு சொன்னோம். பாகிஸ்தானை சும்மா வெறித்தனமா வெளியில அனுப்பிச்சிட்டு அவங்க செம்மையா குவாலிஃபை ஆனாங்க. இந்தியா கூடயும் செம்ம கிரிக்கெட் அப்படிங்கறத ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்சை வின் பண்ணி தான் மாசா இருந்திருக்கும். ஸோ பரவாயில்ல, யூஎஸ்ஏ செம்மையான ஒரு டீமா தெரியுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ், அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. அண்ட் ஃபைனல் பிளேஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து இல்ல ஸ்காட்லாந்து வரணும். இந்த ஸ்காட்லாந்து வந்துட்டு ஆஸ்திரேலியா கூட தோத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துல அவங்க வெளியில போயிடுவாங்க. ஆஸ்திரேலியா கூட ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துல உள்ள வந்துருவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைனலா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்காட்லாந்து இல்ல இங்கிலாந்து அந்த 4வது பொசிஷன் வருவாங்க. ஸோ இவ்வளவுதான் கைஸ் குரூப் 1, குரூப் 2. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, அதாவது இந்த சூப்பர் 8ஓட ரூல்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓன் குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அதுல மீதி இருக்கக்கூடிய அந்த 3 டீமோட விளையாடணும். அப்படி பார்க்கும்போது இந்தியா குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் இருக்காங்க, அண்ட் பங்களாதேஷ் இல்லைன்னா நெதர்லாந்து வர போறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா கூட ஒரு கேம் இருக்கு, ஆப்கானிஸ்தான் கூட ஒரு கேம் இருக்கு, அண்ட் ரிமைனிங் அந்த பங்களாதேஷோ இல்ல நெதர்லாந்து கூட ஒரு கேம் இருக்கு. ஸோ அது யாரு வராங்களோ அவங்க கூட ஒரு கேம் ஆட போறாங்க. இதுல யாரு டாப் 2 வராங்களோ அவங்க செமி ஃபைனல் ஆடுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த குரூப்ல யூஎஸ்ஏ, வெஸ்ட் இண்டீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலாந்து இல்ல ஸ்காட்லாந்து, அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லிட்டு 4 டீம் இருக்காங்களா. இதுல மாறி மாறி சண்டை போட்டு யார் அந்த டாப் 2 பிடிக்கிறாங்களோ அவங்க செமி ஃபைனல் விளையாடுவாங்க. ஸோ நீங்க செமி ஃபைனல் உங்களுக்கு 4 டீம் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு இந்த குரூப்ல இருக்கிற ஒரு டீம் அந்த குரூப்ல இருக்க இன்னொரு டீம் கூட செமி ஃபைனல் 1 ஆடுவாங்க. ஸோ அதே மாதிரி பில இருக்க, அதாவது செகண்ட் பொசிஷன் இருக்கக்கூடிய டீம் அந்த குரூப்ல செகண்ட் பொசிஷன் இருக்கக்கூடிய டீம் கூட மறுபடியும் செமி ஃபைனல் 2 ஆடுவாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஃபைனலா உங்களுக்கு 2 டீம் மிஞ்சும், அதுதான் ஃபைனல் அப்படின்னு நடத்த போறாங்க. ஸோ இப்போதைக்கு குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய
மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா 2 டீம் தான். ஸோ அந்த பங்களாதேஷ், நெதர்லாந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் பிரச்சனை. ஆப்கானிஸ்தான் பொறுத்தவரைக்கும் நெறைய அப்செட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஸ்பின் யூனிட் உண்மையாலுமே நல்லா இருக்கு. ஸோ எந்த கிரவுண்டா இருந்தாலும் வந்துட்டு பயங்கரமா பயன்படுத்துறாங்க. அதுலயும் ராஷித் கான், நூர் அகமது அவங்களுடைய ஸ்பெல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 8 ஓவர் அப்படிங்கிறத பார்த்து ஆடி ஆகணும். அண்ட் ஃபரூகி செமையா பண்ணிட்டு இருக்காருங்க. சௌரே சொல்ல முடியாது. நவீன் உல்லக் ஒரு எக்ஸ்ட்ரானரியான பவுலிங் யூனிட் இருக்கு. அண்ட் பேட்டிங்கும் கொஞ்சம் டீசெண்டா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு கொஞ்சம் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு டீமா இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பரம்பரையா செமையா ஆடிட்டு இருக்க டீம். அவங்களும் அப்செட் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத மாற்றம் கிடையாது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டீம் தான் பிரச்சனை. இவங்களை பார்த்து ஆடிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ மற்றபடி கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆனா கூட ஸோ இதுல டாப் 2 பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இந்தியா நல்ல குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுடைய டாப் ஆர்டர் ஏகப்பட்ட இடத்துல தடுமாறி இருக்கு. எஸ், அது நியூயார்க் கிரவுண்டு தான். பட் இருந்தாலும் ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வந்தாகணும். விராட் இல்லை ரோஹித் மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடி ஆகணும். யாராவது ஒருத்தர் கடைசி வரைக்கும் ஆடினா மட்டும்தான் நல்லா ஸ்கோர் டோட்டல் போஸ்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் சேசிங்லேயும் வந்துட்டு உறுதுணையாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் இந்தியன் டீம் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, யூஎஸ்ஏ எல்லாம் இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதில் யார் மேலே வருவாங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்தாங்க அப்படின்னா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் வரக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இங்கிலாந்து குவாலிஃபை ஆகல, ஸ்காட்லாந்து வந்துட்டாங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா இல்லை வெஸ்ட் இண்டீஸ் வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கெஸ். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? செமிஃபைனலில் உங்களுடைய 4 டீம் என்ன, இந்த சூப்பர் 8ல யார் வின் பண்ண போறா அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.